ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கின்ற இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் ஒரு சமாதானத்தின் நாளாய் நிச்சயமாக ஆண்டவர் உங்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்வார். இந்த கடைசி நாட்களிலே ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், அவரை நாங்கள் விசுவாசிக்கிற பொழுது, அவரை நம்புகிற பொழுது, அவர் என்னையும் உங்களையும் கொண்டு பெரிய காரியத்தை செய்ய வல்லமுள்ள தகப்பன் என்னோடும் உங்களோடும் இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் நண்பர்களே, ஆண்டவர் எல்லா விதத்திலும் எல்லா சந்தர்ப்பத்திலும் அவரை மாத்திரம் நாங்கள் சார்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். இன்றைக்கு கூட வாழ்க்கையில அநேக உங்களுக்கு நல்ல ஞானம் இருக்கலாம், நல்ல படிப்பு, நல்ல பட்டம், இன்னைக்கு நல்ல சொத்துக்கள் இருக்கலாம். எதுவுமே இந்த உலகத்துல நிரந்தரம் இல்லை. ஆமென். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அவரை மாத்திரம் நானும் நீங்களும் சார்ந்திருக்கிற பொழுது அவர் என்னையும் உங்களையும் கொண்டு பெரிய காரியத்தை செய்வது இருக்கிறார். அங்கே தாவீது ராஜா சொல்லுகிறார், ஆண்டவரே நான் உண்மை மாத்திரம் நான் நம்புறேன், நீரே என் அடைக்கலம், நீரே என் கோட்டை. ஆமென். நான் உண்மை நம்பி இருக்கிறேன். ஆமென். நம்பிக்கை உள்ளவர் நீர் ஒருவர் மாத்திரம் என்று சொல்லி அவர் ஒரு பெரிய அறிக்கை எடுக்கிறார். ஆமென். தாவீது ராஜா ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருக்கிறார், அவரை மாத்திரம் நம்பி இருக்கிறார், சார்ந்திருக்கிறார். எல்லா சந்தர்ப்பத்திலும் எல்லா சூழ்நிலையிலையும் இவ்வளவு பயங்கரமான சூழ்நிலைகள் அவரை நோக்கி வருகிற பொழுது கர்த்தரை அவர் நம்புகிறார். ஆமென். அப்பொழுது ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நீ எனக்கு பிரியமான மகன் என்று சொல்லி. கிறிஸ்துவுக்கு பிரியமான என் அன்புறவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் என்னையும் உங்களையும் பார்த்து சொல்ல வேண்டும், நீ என்னுடைய பிரியமான மகன் என்று சொல்லி. ஆமென். அந்த அளவுக்கு எங்களுடைய காரியங்கள் எல்லாம் அவரை நோக்கி இருக்க வேண்டியதாய் காணப்படுகிறது. அல்லேலூயா. இந்த உலகத்துல நாங்க யாரை நம்ப முடியும்? எந்த மனிதர்கள் நம்ப முடியாது. எல்லாரும் எல்லா சந்தர்ப்பத்திலும் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அவர் மாறுவார்கள். இன்றைக்கு எங்களோட வாழ்க்கையில எல்லாரும் இருக்கு, எங்களுக்கு என்ன குறை, எங்களுக்கு எந்த ஒரு குறையும் இல்லைன்னு சொல்லி நாங்கள் இன்றைக்கு ஏதோ ஒரு சூழ்நிலையில மரம் போற போக்கில இன்றைக்கு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் அது எதுவுமே நிரந்தரம் இல்லை. நாங்கள் சேர்த்து வைத்த சொத்துக்கள் கூட ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல எங்களுக்கு வியாதிகள் வருகிற பொழுது அதை விற்று அந்த வியாதிக்கு நாங்கள் எங்களோட பணத்தை செலவு செய்கிற பொழுது அதிகம் மாறிவிடும். அவர் மாத்திரம்தான் எங்களோட வாழ்க்கையில கிருபை உள்ள தகப்பனாய் இருக்கிறார். ஆமென். அவர் எங்களை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். அவர் எங்களை விடுதலை செய்த தேவனாய் இருக்கிறார். அவரை மாத்திரம் நாங்கள் சார்ந்திருக்கிற பொழுது அவர் எங்களோட வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்கிறவராய் இருக்கிறார். நாங்கள் எல்லா சந்தர்ப்பத்திலும் எல்லா நேரத்திலும் இன்பத்திலும் துன்பத்திலும் அவர் எங்களை கைவிடவே மாட்டார். அவரை மாத்திரம் நாங்கள் நோக்கி பார்ப்போம், நிச்சயமாக அவர் பெரிய காரியத்தை செய்வார். எல்லாமே நீங்க தான் என்று சொல்லுகிற பொழுது எங்களோட வாழ்க்கையில ஆண்டவரே நீங்க தான் எல்லாம் என்று சொல்லுகிற பொழுது எங்களோட வாழ்க்கையில அநேக தடைகளை கர்த்தர் உடைக்கிறவராய் இருக்கிறார். ஆகவே நாங்கள் ஜெபம் செய்வோம். கிருபையாய் நேசிக்கிறதான எங்கள் அன்பு தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த அருமையான இந்த காலை நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாள் முழுவதுமாய் எங்களோடு கூட இருந்து ஆண்டவரே எங்களை வழிநடத்த போற நல்ல தயவுக்காய் ஸ்தோத்திரம். குடும்பத்திலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் கையிட்டு செய்யும் வேலைகள், ஊழிய பாதைகள், போக்கிலும் வரத்திலும் எங்களோடு கூட இருந்து ஆண்டவரே அப்பா நீ பெரிய காரியங்களை செய்ய போறதுக்காய் ஸ்தோத்திரம். நீங்களே எங்களோட நம்பிக்கை ஆண்டவரே, உண்மை மாத்திரம் நாங்க நம்புறோம் ஆண்டவரே. அப்படி நாங்க சொல்லுகிற பொழுது எங்களோட வாழ்க்கையில அநேக புதிய காரியங்கள், புதிய வாசல்கள் எங்க திறக்கிறபடி நான் ஸ்தோத்திரம். இந்த நாளில் ஆண்டவரே என்னுடைய ஆண்டவரே குடும்பங்களுக்குள்ள ஆண்டவரே பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதத்தை செய்யும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே. ஆமென்.